வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில். கிருபகரன் வந்து பார்த்து செம காண்டாயிறாரு. திவாகரை கூப்பிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இரு, நான் அவளை என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் இருடான்னு சொல்லிட்டு சுகுணாவை கூப்பிட்றாரு. சுகுணாவை கூப்பிட்டு என்ன நடக்குதுங்க, இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு பலாருன்னு ஒரு அடி கொடுக்குறாரு. இந்து பயந்து போய் பார்க்குறாங்க. அப்புறம் வந்துட்டு என்னது இதெல்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்குங்க இப்போ அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு இந்து வந்து ஒரு பக்கம் கேட்க, என்ன இப்படி தான் பேச கற்று கொடுத்து வச்சுருக்கியா, இதெல்லாம் நீ சொல்ல மாட்டேன்னு திரும்பவும் ஒரு அடி கொடுக்குறாரு. எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் அடிச்சுட்டு இருக்கீங்க, நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன்ல, நான் தானே உட்காந்து சாப்பிட்ருக்கேன்னு சொல்ல ஜெயந்தி உடனே போயிட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கேருந்து எந்திரி, இப்போ எந்திரிச்சு இதை வந்துட்டு நீ முதலே எந்திரிச்சிருந்தா அவர் வரும்போதே இவ்வளோ இதுவாக இருக்காதுல்ல, நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவங்க வந்து அப்போ எழுந்திரிச்சோம்ல, அந்த மாதிரி நீ ஏஞ்சிக்கணும், இதுதான் இந்த வீட்டோட சட்டத்திட்டம், ப்ளீஸ் எதுவும் பேசாத, இன்னும் கொஞ்சம் பேசினா அக்காவுக்கு தான் அடி விழும், தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இந்து வந்து அமைதியாக எழுந்திரிச்சு நின்றுடுறாங்க. அப்புறமா இதெல்லாம் ஒழுங்காக சொல்லி கொடுக்கணும் புரியுதான்னு சுகுணாக்கும் ஜெயந்திக்கும் சொல்லிட்டு போயிடுறாங்க, அண்ணனும் தம்பியும். அப்புறம் முன்னாள் தான் வந்துட்டு அக்கா அடி வாங்குறான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒரு பக்கம் வந்து திட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நேராக இந்து வந்துட்டு போயிட்டு சுகுணா கிட்டே பேசுறதுக்கு போக, நீ எதுவும் பேச தேவையில்ல, உன்னால் என் பொண்ணு வாழ்க்கை இதுவாச்சு, இப்போ உன்னால் எனக்கும் ஆபத்து, நான் இந்த வீட்டில் வந்துட்டு இருக்கிறது உனக்கு பொறுப்புலையா அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கிருபாகரனோட அப்பா பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அப்புறம் ஜூஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க இந்து அவருக்கு. ஏதோ கேட்க வந்துட்டு அம்மன்னு போகிறாங்க இந்து. அதுக்கு வந்துட்டு என்னாச்சு, ஏதோ கேட்கணுன்னு வந்தலமா கேளுன்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி இருக்காங்க, எதனால் இவ்வளோ சட்ட சிட்டம், இந்த காலத்தில் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணுங்க உட்காந்து சாப்பிட கூட கூடாது, வந்தால் எந்திரிக்கணும் அப்படி இப்படின்றதெல்லாம் என்ன சட்டம், எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் அப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, அவனுங்க அப்படி இல்லைம்மா, அவனுங்க மாறிட்டானுங்க. மாறிட்டாங்கன்னா அப்போது முன்னாடி அப்படி இல்லையான்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருந்தா, அவளை நான் வந்துட்டு அந்த காலத்தில் எப்படி ஆம்பளைங்க வந்துட்டு கீழே வச்சுருப்பாங்களோ, இது பண்ணி வேலை செய்யணும், வீட்டில் தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி தான் வளர்த்தேன். ஆனால் வந்துட்டு அவனுங்க 2 பேரும் கொஞ்சம் தலையெடுத்ததுக்கு பிறகு வந்துட்டு தங்கச்சியை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டானுங்க. அவன் நல்லபடியாக வந்துட்டு பாஸ் பண்ணான் ஸ்கூலிங்கு. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு காலேஜும் வந்துட்டு சேர்த்து விட்டோம் சந்தோஷமாக. அவளும் நல்லபடியாக தான் படிச்சுட்டு இருந்தா. அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து பொண்ணு பார்க்கலாம் வச்சோம். அவளும் நல்லா தான் இருந்தா. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு கல்யாணம் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு ஓடி போயிட்டா வேற ஒருத்தனை கூப்பிட்டுக்கிட்டு. எங்களுக்கு ரொம்ப அவமானம் போயிடுச்சு, படிக்க வச்சனால தானே இவ்வளோ தூரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவன் வந்து பொண்ணுங்கனாலே கீழே தான் வச்சுட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் போயிட்டு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கிருபகரனும் அவங்க தம்பியும் வந்து நேராக போயிட்டு அந்த மாப்பிள்ளையை வந்துட்டு அட்டாக் பண்ணானுங்க. போய் நல்லா பேசுகிற மாதிரி பேசிட்டு அவங்கள வந்து இது பண்ணுறதுக்காக போயிட்டு குளத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அவரோட பொண்ணும் மாப்பிள்ளையும் சொல்கிறது இந்துவோட அப்பா அம்மாவாக தான் இருக்கும். இந்து மட்டும்தான் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்த பொண்ணாக இருப்பாங்க. தீபா வந்துட்டு வேறு யாரோட குழந்தையாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.